உன் பேரை சொல்லு தம்பி. என் பேர் சூர்யா சார். நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிற? சிஎம். ஜிஎம்மா? ஜிஎம் இல்ல சார், சிஎம், சீஃப் மினிஸ்டர். கட்சி ஆபீஸ்ல இருந்தா. ஹலோ, என்னையா சுப்ராஜ், நடு ராத்திரியில அவ்வளவு அவசரமா என்ன மீட்டிங்? வேற என்ன, 10 நாள்ல எலெக்ஷன் ரிசல்ட் வருது, சர்வே ரிசல்ட்டும் வந்திருக்கும். அதை பார்த்து மேடம் டென்ஷனா இருப்பாங்க, அதான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதானா? அதை தவிர இந்த டைம்ல வேற என்னவா இருக்க போகுது? நடு ராத்திரின்னு கூட பார்க்காம மீட்டிங் வச்சு உங்க எல்லாரையும் இங்க வர வச்சதுக்கு என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். நமக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் இத கூட பண்ண மாட்டோமா? ஆமா, இந்த நேரத்துல எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? எதுக்காகனா ஓட்டிங் சர்வேல எல்லாம் செக் பண்ணிட்டேன். சர்வேல என்ன தெரிய வந்திருக்குன்னா, அரசியல் அமைப்புப்படி அசெம்பிளில இருக்கிற 175 சீட்ல இந்த வாட்டி ஆளுங்கட்சிக்கு 40%, எதிர்கட்சியா இருக்கிற நமக்கு 42% சீட்ஸ் கிடைக்கும்னு தெரிய வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிற அசெம்பிளி சீட்ஸ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாட்டி நம்ம கட்சி ஆட்சி அமைக்கணும்னா கண்டிப்பா நமக்கு தேவையானது இன்னும் 10 சீட்ஸ் மட்டும்தான். அந்த 10 சீட்ஸையும் எந்த கட்சியிலயும் நிக்காம சுயேட்சையா நின்னு ஜெயிச்சவங்கள நம்ம கட்சிக்கு நாம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா இந்த வாட்டி நாம ஆட்சி அமைக்க முடியும். இப்ப நாங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். நீங்க சொடுக்கு போட்டா உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு உங்க பின்னாடி 1000 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வேணான்னு இந்த மழையிலையும் நீங்க என்ன பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னா மேட்டர் எவ்வளவு சீரியஸ்ன்னு எனக்கு புரியுது. சொல்லுங்க, இந்த பாஷா உங்களுக்காக என்ன பண்ணணும்? சுயேட்சையா நின்னு ஜெயிக்க போற அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் மேல இப்பல இருந்தே கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நாம எப்படியாவது அவங்கள வளைச்சு போடணும். வயசு அதிகமாகிட்டே இருந்தாலும் இன்னும் என்னோட பயணம் மட்டும் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் நடுவுலே போயிட்டு இருக்கு பாஷா. அதனால தான் இந்த வாட்டி எப்படியாவது நாம ஆட்சி அமைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பாஷா. நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். ஆனா இந்த கேப்ல அதிகாரத்துல இருக்கிறவங்களோட நாயான அந்த துர்கா நாம வளைச்சு போடணும்னு நினைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸ இந்த வாட்டியும் அவங்க பக்கம் இழுத்துட்டு போயிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? கடிக்கிற நாய கட்டி போட்டு வைக்கணும். அதனால தானே இந்த வாட்டி பெயிலே கிடைக்காத கேஸ போட்டு அவனை ஜெயில வச்சிருக்கோம். ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்து அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீ எனக்காக ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். சென்ட்ரல் ஜெயில ஒரு கைதி இருக்கான். ஒரு 10 பேரு ஜெயிலுக்குள்ள அனுப்பி வச்சு அவனை கொலை பண்ண. அவனோட பேரு துர்கா. He is the most dangerous animal. நம்ம ஆளுங்களை எவனோ அடிக்கிறடா, சீக்கிரம் வா. அவன் விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். இது ஜெயில நினைச்சியா இல்ல பப்ஜி விளையாடுற கிரவுண்ட் நினைச்சியா? சொல்றா, எதுக்கு அவங்கள அடிச்ச? மொறப்பெல்லாம் வேண்டாம். அடங்கி போன இங்க இருக்கிற வரைக்கும் நீ சேஃபா இருக்கலாம். இல்லன்னு வச்சுக்க, என்ன பத்தி தெரியாது, நேரா திஹார் ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவேன். யோ, என்னைய பாக்குறீங்க? அவனை எடுத்துட்டு போய் செல்ல போடுங்க. ஜெயிலர் சார். சொல்லு பாஷா, என்ன விஷயம்? என்னோட ஆளுங்க ஒரு 10 பேரை ஜெயிலுக்குள்ள அனுப்ப போறேன். இந்த வாட்டி யார போட போறீங்க? துர்காவை. துர்கானா ஆளுங்கட்சியோட ஆளு தானே? ஆமா சார், அவன்தான். அவனை போடுறதுக்கு எதிர்கட்சிக்காரங்க கிட்ட எவ்வளவு வாங்கின? நமக்கு அதுல எவ்வளவு வரும்? எப்பவும் போல வர வேண்டியது உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸ்டேட்ல இந்த வாட்டியும் நம்ம ஆட்சி தான் அமைய போகுது. அதனால நாளைக்கு என் ஃபார்ம் ஹவுஸ்ல உங்க எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிருக்கேன். ஹலோ சிஎம் சார், சென்ட்ரல் ஜெயில இருந்து ஜெயிலர் மதுசூதன் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் போன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஜெயில இருக்கிற உங்க ஆளை போட்டத்துல எதிர்கட்சிக்காரங்க பாஷாவை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.
இப்போ உங்களுக்கு உங்க ஆள் தேவையில்லைன்னா நான் கண்டுக்காம விட்டுடுவேன். இல்ல அவனோட அவசியம் நமக்கு தேவைன்னு நினைச்சா என் உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாத்திடுவேன் சார். அதான் சார் விஷயம். அவனை நான் காப்பாத்தவா இல்ல அப்படியே கண்டுக்காம விட்டுருவா? எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும். சரிங்க ஐயா, உங்க காலுக்காக நான் வெயிட் பண்றேன். ஜஸ்ட் மாமா சொல்லுங்க மாமா. ஜெயில்ல துர்காவை போட்டு தள்ள எதிர்க்கட்சிங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் அவனால வேலை ஏதாவது ஆகணுமா? ஐயோ மாமா, இனிமேதான் அவனை வச்சு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 15 நாள்ல நாம தான் மறுபடியும் அதிகாரத்துக்கு வரப்போறோம். அப்புறம் அவனால நமக்கு என்ன தேவை? இந்த வாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி அதிகாரம் அவ்வளவு ஈஸியா நம்ம கிடைச்சிடாது மாமா. ஏன்னா 70% அவங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த எலெக்ஷன் சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் நம்மளை விட அவங்க தான் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. கவுண்டிங்லயும் அது நிஜமாயிடுச்சுன்னா நாம ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமா நமக்கு நிறைய எம்எல்ஏஸ் தேவைப்படுவாங்க. அவங்கள மிரட்டி பயமுறுத்தி நம்மளுடைய கட்சிக்கு கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு துர்கா தான் ஒரே ஆப்ஷன் மாமா. அண்ட் he is the most powerful weapon we have today. அப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த டைம்ல வேணாம்னு சொன்னா இந்த வாட்டி நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டிய அரசாங்கத்தை அவங்க கிட்ட நாமளே கொண்டு போய் கொடுத்த மாதிரி ஆயிடும்.